Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு வீடியோல objective type questions பார்க்கலாம். 11th sum, the square of 43 ends with the digit what? 43 square ஓட ones digit கேக்குறாங்க. இப்படி ones digit கேட்டிருந்தாங்கன்னா நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும் ஸ்கொயர் எடுத்தா போதும். ஓகேவா? 43 into 43 னு ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை. யூனிட் டிஜிட் மட்டும் ஸ்கொயர் எடுத்து போதும். 3 square 9. 9 is the answer. Next 12th sum, dash is added to 24 square to get 25 square. 24 square ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணனா நமக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. 24 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 24 into 24 சால்வ் பண்ணுவோம். 576 கிடைக்கும். 25 ஸ்கொயர் 25 into 25 625. ஓகேவா? So 576 plus x is equal to 625. X is equal to 625 minus the positive right side போச்சுனா negative 576. இது ரெண்டுத்தையும் subtract பண்ணணும். ஓகேவா? 15 minus 6 9. 11 minus 7 4. 5 இருக்கும் 49. X is equal to 49. 49 numbers ஆட் பண்ணாதான் நமக்கு 25 ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? 49ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 7 square. 7 square is the answer. 13th sum, root 48 is approximately equal to what? root 48ங்கிறது approximately எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 6 square வேல்யூ என்ன? 36. 7 square 49. இங்கே பாருங்க ரூட்ல 48 தானே இருக்கு. 48 49 1 தான் கம்மியாக இருக்கு. ஸோ approximately equal to 7. Next 14th sum, root 128 minus root 98 plus root 18 equal to what? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு தனியாக ரூட் கண்டுபிடிச்சி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். ஓகேவா? டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா வேறு ஆன்சர் வரும். ரூட் 18 கொடுத்துருக்காங்களா? இதுக்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கண்டுபிடிக்கலாம். 4 2 8 2 3 2 2 16 2 8 time 2 4 time 2 2 time 2 1 time. இது எப்படி எழுதுவோம்? ரூட் ஆஃப் ரூட்குள்ளே எழுதிப்போம். ஓகேவா? எத்தனை 2 இருக்கு? 7 2 இருக்கு. இதெல்லாம் ரூட்டில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூட் 98 பார்க்கலாம். 2 time 4 to 8 9 to 18. 12 டிவைட் ஆகாது. 3ஆல் ஆகாது. 5ஆல் ஆகாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 7. 7 time 7 1 time. சிம்பிள் அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் ரூட் ஆஃப் 2 into 7 into 7. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? ரூட் 18 இருக்கா? 18 2 9 time 3 3 time 3 1 time. இப்போ இங்கே ப்ளஸ் ரூட் ஆஃப் 2 into 3 into 3. ஓகேவா? இப்போ எல்லாமே ரூட்டில் பேர் பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கு பேர் இல்லாமல். இதுக்கெல்லாம் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 2 into 2 into 2. இது ரூட் 2வாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு பேர் இல்லை. ஓகேவா? மைனஸ் 2 7ல் 1 7 ரூட் 2 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 2 3ல் 1 3 ரூட் 2. இதை மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 8. 4 2 சார் 8 ரூட் 2 மைனஸ் 7 ரூட் 2 ப்ளஸ் 3 ரூட் 2. இப்போ பாருங்கள் ரூட் வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 8 மைனஸ் 7 ரூட்டை விட்டுருங்க. 8 மைனஸ் 7 1 1 ப்ளஸ் 3 4 4 ரூட் 2. நமக்கு வந்து எல்லாமே ரூட்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூட் 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 4 வந்து ரூட்ல எழுதுற மாதிரி பார்க்கணும். எதோட ஸ்கொயர் ரூட் வந்து 4? ரூட் 16 தான் நமக்கு 4. ரூட் 16 இன்ட்டு ரூட் 2. ரூட் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 தானே? அதை ரூட் 16 வச்சுக்கலாம். டைரெக்டாக இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 16 இன்ட்டு 2 32. ரூட் 32. இப்போ நீங்கள் இதையே டைரெக்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ரூட் 48 வரும். ஓகேவா? அதனால எல்லாத்துக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்து தான் நமக்கு சால்வ் பண்ணணும். லாஸ்ட் சம், the number of digit in the square root of
பெரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்கொயர் ரூட் கேட்கல, அது அந்த ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் பேர் வச்சு நம்ம டிஜிட் சொல்லுவோம்ல, அதே தான் அங்கேயும். இப்போ 1 2 3 4 1 2 3 4 5 4 3 2 1 இருக்கா? ரைட் சைட்லேருந்து 2 2 டிஜிட்டாக பேர் பண்ணுவோமா? எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 4 5 பேர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட் இருக்கும்? 5 டிஜிட் இருக்கும். எக்ஸசைஸ் 1.4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.